திருக்கடல் மல்லை திருமங்கையாழ்வார் மற்றும் பூதத்தாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு 108 திருப்பதிகள் 63வது தலம் இது. மூலவர் தலசேன பெருமாள், உற்சவர் உலகையே நின்றான், தாயார் நிலமங்கை தாயார், தலவிருச்சம் புன்னை தீர்த்தம் புண்டரீக புஷ்கரணி. கிழக்கு நோக்கி சயன திருக்கோலம், ககனாக்குருதி விமானம். இத்தலத்தில் புண்டரீகர் என்ற பக்தர் அருகிலுள்ள குளத்திலிருந்து தாமரை மலர்களை பறித்து திருப்பார்கடலில் உள்ள நாராயணனின் பாதத்தில் வைக்க விரும்பினார். ஆனால் அங்குள்ள கடல் அவரை தடுத்தது. அதனால் வழியை உண்டாக்க இரவும் பகலும் கைகளால் தண்ணீரை அகற்றி கடலை உருவாக்க வழியை உண்டாக்க தொடங்கினார். அவரது மனம் முழுமையாக இறைவன் மீது பதிந்தது. பெருமாள் ஒரு வயதான மனிதராக அவர் முன் தோன்றினார். தனக்கு உணவளித்தால் அவரும் சேர்ந்து கடலை வழி உண்டாக்க உதவுவதாக சொன்னார். புண்டரீகரும் அதற்கு சம்மதித்து பூக்களை அவரிடம் கொடுத்து தான் உணவு கொண்டு வருவதாக சொல்லி விட்டு சென்றார். அவர் திரும்புவதற்கு முன் பெருமாள் அனைத்து பூக்களையும் தனது திருமேனியில் உடலில் அணிந்து சாய்ந்த நிலையில் இருந்தார். தனது இறைவனை கண்டது முனிவருக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆட்சியாக இருந்தது. மேலும் பூக்கூடையை சுமக்க வைத்ததற்கு அவரிடம் மன்னிப்பு கேட்டார். மேலும் அவரது பாதத்தில் தன்னை அனுமதிக்க முடியும் கெஞ்சினார். மேலும் அதே இடத்திலே இருந்து பக்தர்களுக்கு அருள் புரியும்படி கெஞ்சினார். பகவானும் அவர் தரையிலேயே சயன திருக்கோலத்தில் காட்சி இருக்கிறார். தலசேன பெருமாள் என்று போற்றப்படுகிறார். தலசேன பெருமாளை வழிபடுவது என்பது பெருமாளை அவரது வைகுண்டத்திலேயே நேரடியாக வழிபடுவதாகும் என்பதே பக்தர்களின் நம்பிக்கை.